இன்னைக்கு நாம தான் அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் அப்படின்னு என்னதான் நம்மள நாமே சொல்லிக்கிட்டாலும் இன்னைக்கும் நம்ம நாட்டோட ஏதோ ஒரு மூலையில மத கலவரம் ஜாதி கலவரம் அப்படின்னு வீட்டை கொளுத்திட்டாங்க காட்டை கொளுத்திட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். இன்னைக்கும் இப்படி இருக்கும்போது அந்த காலத்துல நமக்கு முன்னாடி வந்த நம்ம முன்னோர்களான தமிழர்கள் அப்பவும் சைவம் வைணவம் சமணம் புத்தம் அப்படின்னு பல மதங்களா பிரிஞ்சிருந்தாலும் தங்களுக்குள்ள வந்த மத ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காகவும் எந்த மதம் பெருசு அப்படின்னு போட்டி போடுறதுக்காகவும் அவங்களோட மதம் சார்பான சிறப்பான தமிழ் நூல்களை எழுதி அவங்களோட மதத்தோட சிறப்பை நிரூபிச்சது மட்டும் இல்லாம காலங்காலமா தங்களுக்குள்ள அந்த மத சண்டையில கூட சிறப்பான தமிழ் நூல்களை எழுதி நம்ம தமிழ் மொழியை வளர்த்திருக்காங்க. இப்படி இந்த உலகத்தோட முதல் மொழியான நம்மளோட தமிழ் மொழியை இயல் இசை நாடகம் கவிதை நடனம் சிற்பம் ஓவியம் அப்படின்னு சிறப்பான கலைகளால மட்டும் இல்லாம சண்டையால கூட வளர்த்து பல்லாயிரம் வருஷங்களா அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படின்னு இன்னைக்கு நம்ம கிட்ட வரையும் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இப்படிப்பட்ட பெருமைகளை கொண்ட நம்மளோட தமிழ் மொழியை இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன்ல பல பேர் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஏன் பேசுறதுக்கே தயங்குறத பார்க்கும்போது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம மிஸ்டர் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.